அனுசரணை வழங்குவோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரானிய கப்பல் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அரசாங்கம் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான விசாரணையில் சுரேஷ் சாலே 3வது சந்தக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். மட்டக்களப்பு பொது நூலகத்தை மாநகர சபை பொறுப்பேற்றுக் கொண்டது. தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்த வேண்டாம் என ஹெக்டர் அப்புகாமி கோரிக்கை. காணாமல் போன யாழ் மீனவர்கள் இந்தியாவில் கரையொதுங்கினர். தொடர்வது முதன்மை செய்தி. இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளதாக அல் ஜசீரா செய்தி சேவையை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன. நேற்று இலங்கை கடல் பகுதிக்கு அப்பால் உள்ள சர்வதேச கடல் எல்லையில் ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் தாக்கி அளிக்கப்பட்ட நிலையில் தற்போது மற்றொரு கப்பல் வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரண்டாவது ஈரானிய போர்க்கப்பல் ஒன்று இலங்கை கடற்பரப்பை நோக்கி வந்து கொண்டிருப்பதை ஈரான் உறுதிப்படுத்தியுள்ளது. சுமார் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்களுடன் வரும் இந்த போர்க்கப்பல் தற்போது இலங்கை கடல் எல்லைக்கு மிக அருகாமையில் நிலை கொண்டுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இதேவேளை இலங்கை கடற்கரைக்கு அப்பால் உள்ள ஈரானிய கப்பலில் இருப்பவர்களின் உயிர்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கடந்த புதன்கிழமை அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டார்பிடோ தாக்குதலில் ஈரானிய போர்க்கப்பல் மூழ்கடிக்கப்பட்ட அதே பகுதியை நோக்கியே இந்த இரண்டாவது கப்பலும் நகர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானிய கப்பல் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அரசாங்கம் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளது. காலி துறைமுகத்திலிருந்து சுமார் 19 கடல் மைல் தொலைவில் உள்ள கடற்பரப்பில் விபத்துக்குள்ளான ஈரானிய கப்பல் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து அரசாங்கம் உத்தியோகபூர்வ தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே இந்த விடயங்களை வெளியிட்டார். நேற்று அதிகாலை 5-8 மணியளவில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு கிடைத்த தகவலை அடுத்து இலங்கை கடற்படை மற்றும் விமானப்படை இணைந்து பாரிய மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்தன. இந்த மனிதாபிமான நடவடிக்கையின் மூலம் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த 32 பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர். மீட்கப்பட்ட 32 பேரும் காலி கராப்பிட்டிய போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிகிச்சை பெற்று வருபவர்களில் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதால் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதுவரை 87 பேரின் உடல்கள் கடற்படையினரால் மீட்கப்பட்டுள்ளன. மீட்கப்பட்ட உடல்களை வைப்பதற்கு காலி மற்றும் அதனை சூழ உள்ள வைத்தியசாலைகளில் போதிய குளிரூட்டி வசதிகள் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய பாதுகாப்பு மற்றும் சுகாதார அமைச்சுகளின் ஒருங்கிணைப்புடன் கொழும்பிலிருந்து மேலதிக குளிரூட்டி வசதிகளை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது ஒரு தாக்குதலா அல்லது விபத்தா என்பது குறித்து பல்வேறு தகவல்கள் பரவி வருகின்றன. எவ்வாறாயினும் இந்திய பெருங்கடலில் அமைதியை பேணவும் உயிர் சேதங்களை குறைக்கவும் சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டு வருகிறது. இது தொடர்பான விரிவான அறிக்கை விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். ජාත්‍යන්තර නීතියට අනුකූලව සහ මානුෂික පදනමින් අපි මැදිහත් වෙමින් ඉන්නවා. இலங்கை கடற்பரப்பில் ஈரானிய கடற்படை கப்பல் எதிர்கொண்ட சிக்கல் மற்றும் அதற்கு அனுமதி வழங்குவதில் ஏற்பட்ட தாமதம் குறித்து ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඉන්දියාවේ යුද අභ්‍යාසයක් තිබුණා.
இந்தியாவில் சர்வதேச கப்பற்படை அணிவகுப்பு மற்றும் போர் பயிற்சி இடம்பெற்றிருந்தன. இதில் 74 நாடுகள் பங்கேற்றிருந்தன. இலங்கை சார்பாக நந்தமித்ர கடற்படை கப்பலும் இந்த போர் பயிற்சியில் பங்கேற்றிருந்தது. 42 கப்பல்கள் இதில் கலந்து கொண்டிருந்தன. இந்த போர் பயிற்சி நிறைவு பெற்று குறித்த ஈரானிய கப்பல் இந்தியாவின் அனுமதியுடன் மீண்டும் நாடு திரும்பிக் கொண்டிருந்தது. பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் மற்றும் அங்குள்ள கல்ப் வலயத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் நடமாட்டம் காரணமாக மீண்டும் ஈரான் நோக்கி செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டது. எனவே இலங்கையின் காலி கடற்பரப்புக்கு அண்மித்ததாக இந்த கப்பல் ஈரான் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தது. தற்காப்பு மற்றும் தொழில்நுட்ப காரணங்களுக்காக அந்த கப்பல் இலங்கையின் காலி துறைமுகத்திற்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியிருந்தது. ஈரானிய கப்பல் காலி துறைமுகத்திற்கு வெளியே சர்வதேச கடற்பரப்பில் சுமார் 11 மணி நேரம் அனுமதிக்காக காத்திருந்தது. இந்த தகவல் அமெரிக்க படைகளுக்கு தெரிந்த பின்னரே அவர்களின் நீர்மூழ்கி கப்பல்கள் அந்த பகுதிக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டது. அந்த தருணத்தில் இந்த வலயத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் இருக்கவில்லை. கல்ப் வலயத்தில் இருந்தே நீர்மூழ்கி கப்பல் இங்கு வந்துள்ளது. ஏன் இந்த கப்பலுக்கு அனுமதி வழங்கவில்லை என்பதை தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் கையெழுத்திடப்பட்ட ஒப்பந்தங்களின்படி இந்திய பெருங்கடல் அமைதி வலயமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த கப்பலை ஏன் காலி துறைமுகத்திற்குள் அனுமதிக்கவில்லை? අපි අස්සං කරලා තිබිද්දි ඇයි ඒ වරායට ගහල්ල වරායට ඉඩ එන්න නොදුන්නේ? ஈரானிய கப்பலை இந்தியா திருப்பி அனுப்பியது தற்செயலாக நடந்தது அல்ல என்றும், இலங்கையை பாதிப்புக்குள்ளாக்குவதற்காக இந்தியா மேற்கொண்ட ஒரு கீழ்த்தரமான செயலாகும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ඉන්දියාවේ යුදාභ්‍යාසයක් 18 තමයි ඉන්දියාවට ආවේ. இந்தியாவின் விசாகப்பட்டினத்தில் நடத்திய ஒரு போர் பயிற்சியில் கலந்து கொள்ளுமாறு பல நாட்டு வீரர்களுக்கு இந்தியா அழைப்பு விடுத்திருந்தது. அந்த பயிற்சி முடிந்ததும் அந்தந்த நாட்டு கப்பல்கள் அவர்களது நாடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது ஈரானில் ஏற்பட்டுள்ள போர் பதட்டம் காரணமாக அந்த கப்பலுக்கு மீண்டும் ஈரான் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. எனவே அந்த கப்பல் இலங்கை நோக்கி வந்துள்ளது. இது தற்செயலாக நடந்தது அல்லவென்றும், இலங்கையை பாதிப்பிற்குள்ளாக்குவதற்காக இந்தியா மேற்கொண்ட ஒரு கீழ்த்தரமான செயலாகும். அவர்களை அழைத்து வந்து கொலை செய்ததை போன்றதொரு செயல்தான் தற்போது இடம்பெற்றுள்ளது. ஒரு நாட்டிற்கு அழைப்பு விடுத்து வரவழைத்துவிட்டு பின்னர் அவர்களை பாதுகாப்பற்ற முறையில் வெளியேற்றுவது ஒரு மனிதாபிமானமற்ற செயலாகும். මේක හරිම අසාධාරණ වැඩක්. ஈரான் உச்ச தலைவரின் மறைவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரங்கல் தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிப்பதற்காக கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்தில் தற்போது விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் உள்ள ஈரான் தூதரகத்திற்கு சென்று காலை விஜயம் செய்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அங்கு ஈரான் தூதுவர் அலி ரேசா டெல்கோஷை நேரில் சந்தித்து தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். இதன்போது ஈரானின் உச்ச தலைவரின் மறைவு குறித்து அங்கு வைக்கப்பட்டுள்ள விசேட இரங்கல் புத்தகத்திலும் ரணில் விக்ரமசிங்க தனது கையொப்பத்தை இட்டு இரங்கல் செய்தியை பதிவு செய்துள்ளார். அதன் பின்னர் தூதரக அதிகாரிகளுடனும் சிறிது நேரம் கலந்துரையாடினார். ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான விசாரணையில் சுரேஷ் சாலே 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளார். ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்கள் தொடர்பான விசாரணையில் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலி 3வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்ட அவர் தற்போது 90 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார். இந்த வழக்கின் முன்னேற்றம் குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த போதே சிஐடியினர் இதனை தெரிவித்துள்ளனர். இதன்போது அவரை சந்தேக நபராக பெயரிடுவதற்கு போதுமான ஆதாரங்கள் உள்ளனவா என நீதிவான் வினவிய போது இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் வலுவான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். இந்த விசாரணை வவுணதீவு பகுதியில் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொல்லப்பட்டமை மற்றும் சாய்ந்தமர்ந்து வெடிப்புச் சம்பவம் தொடர்பான முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஒருவரும் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கிளிநொச்சி மாவட்டத்தில் வளமை போன்று எரிபொருள் கிடைக்கப்பெறுவதாகவும் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்திற்கு தேவையான எரிபொருள் கிடைக்கப்பெறுவதாகவும் மாவட்டத்தின் விவசாய நடவடிக்கைகள் மற்றும் ஏனைய தேவைகள் கருதி மேலதிக எரிபொருளை கோரியிருப்பதாகவும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். இன்று கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கிளிநொச்சி மாவட்டத்திலே எரிபொருள் விநியோகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக எரிபொருள் கூட்டுத்தாபனத்தினுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தொடர்ச்சியாக மாவட்டத்தில் இருக்கின்ற எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பெட்ரோல் மற்றும் டீசல் வருகை தந்த வண்ணம் இருக்கின்றது. எனவே பொதுமக்கள் உண்மையாகவே நீங்கள் இது தொடர்பிலே அரசாங்கத்தினுடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தாராளமான கையிருப்புகள் இருக்கின்றமையினால் தொடர்ச்சியாக நீங்கள் சென்று மேலதிகமாக பெற்று வைத்திருக்க தேவையில்லை. இது ஒரு சுமூகமான நிலையே காணப்படுகின்றது. நாங்கள் செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்த தேவையில்லை. இருந்த போதிலும் மாவட்டத்திலே சிறுபோக பயிற்சியை ஆரம்பிக்கப்பட இருப்பதனால் டீசலுக்கான கேள்வி இருக்கின்றது. இதுவும் தொடர்ச்சியாக நான் எரிபொருள் கூட்டுத்தாபனத்துடன் கலந்துரையாடியதற்கு அமைவாக தொடர்ச்சியாக மாவட்டத்தில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களுக்கு டீசல் விநியோகிக்கப்படும் என அறிய தந்திருக்கின்றார்கள். அதற்கு அப்பால் பாலதீவு அந்தோனியர் விழா நடவை இருக்கின்றமையினால் பூனேரி பிரதேசத்தில் இருக்கின்ற எரிபொருள் நிலையங்களுக்கு மண்ணெண்ணெய் விநியோகமும் இன்றும் நாளையும் மேற்கொள்வதற்கு ஏற்பாடு மேலதிகமாக செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே பொதுமக்கள் வளமையாகவே தங்களுக்கு தேவையானவற்றை எரிபொருளை பெற்றுக்கொண்டு இயல்பாக செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளும். இந்த எரிபொருளை மேலதிகமாக கொள்வனவு செய்து இப்போதைக்கு சட்ட விரோத முறையிலே விற்பனை செய்பவர்களுக்கு எதிராக அவர்களை அடையாளப்படுத்தி நடவடிக்கை எடுப்பதற்கும் போலீசாருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. மட்டக்களப்பு பொது நூலகத்தை மாநகர சபை பொறுப்பேற்றுக் கொண்டது. மத்திய அரசாங்கத்தின் கட்டிட திணைக்களத்தின் கீழ் நிர்மாணிக்கப்பட்டு வந்த மட்டக்களப்பு மாநகரத்தின் பொது நூலக கட்டடம் உத்தியோகபூர்வமாக மாநகர சபைக்கு இன்று கையளிக்கப்பட்டது. மட்டக்களப்பு பொது நூலக கட்டடத்தை பார்வையிட்ட மாநகர முதல்வர் சிவம் பாக்கியநாதன், மாநகர ஆணையாளர் என் தனஞ்சயன், பிரதி முதல்வர் வைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் மாநகர சபை உறுப்பினர்கள் நூலகத்தின் ஆவணங்கள் மற்றும் கட்டிட திறப்பினையும் பெற்றுக்கொண்டனர். மட்டக்களப்பு மாநகர சபையின் அடையாளமாக திகழ்கின்ற புதிய நூலகமானது மிக விரைவிலே நாங்கள் திறந்து மக்களின் கல்வியலாளர்களின் பாடசாலை மாணவர்களின் நலனுக்காக இதை திறக்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செய்யவிருக்கிறோம். உண்மையிலே இந்த லைப்ரரியானது திறக்கப்பட வேண்டும், மக்களின் பாவனைக்கு இது கையளிக்கப்பட வேண்டும் என்று பல்வேறுபட்ட மக்களின் வேண்டுகோள்கள் விமர்சனங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கிய நிலையிலே இன்று கட்டடங்கள் திணைக்களத்தின் பொறியியலாளர் அவர்களினால் இந்த மாநகர சபைக்குரிய அந்த கீ ஆனது எங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே இந்த லைப்ரரியை எடுத்துக்கொண்டால் கீழ்ப்பகுதி தான் முடிந்த நிலையில் இருக்கின்றது, அடுத்த மேல்தளம் முற்றுப்பெறாத நிலையில் இருக்கின்றது. இந்த கீழ்த்தளத்திலும் கூட இந்த கீழ்த்தளத்தை நாங்கள் திறந்து பாவிப்பதாக இருந்தால் அதற்கு முன்பாக இந்த கீழ்த்தளத்திலே அமைந்திருக்கின்ற அந்த வாஷ்ரூம் என்று சொல்ற அந்த கழிப்பறைகள் உள்ளிட்டவற்றை நாங்கள் புனரமைத்து அவற்றை மக்களின் பாவனைக்கு ஏற்ற மாதிரி அதை புனர் நிர்மாணம் செய்வதற்கான வேலையை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். இது எப்படியாக இருந்த போதிலும் இந்த மாநகர சபையின் ஒரு பெரிய வளமாக காணப்படுகின்ற இந்த லைப்ரரி மட்டக்களப்பு நகரின் ஒரு ஐக்கன் என்று கூட நாங்கள் திருகோணமலை தோப்பூர் ஜின்னா நகர் பகுதியில் தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வார விழிப்புணர்வு நிகழ்வுகள் இடம்பெற்றன. தேசிய போதைப்பொருள் ஒழிப்பு வாரத்தை முன்னிட்டு திருகோணமலை தோப்பூர் காவலரன் போலீஸ் பிரிவில் உள்ள ஜின்னா நகர் பகுதியில் இன்று விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இடம்பெற்றன. முச்சக்கர வண்டி உள்ளிட்ட வாகனங்களுக்கு ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட்டன. வர்த்தக நிலையங்களிலும் போதை ஒழிப்பு தொடர்பான விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. தோப்பூர் காவலரன் போலீஸ் பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் AF ரமேஷ் தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. பிரஜாசக்தி தவிசாளர் போலீஸ் குழுவினர் சிவில் செயல்பாட்டாளர்களும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. அம்பாறை கல்முனை பிரதேச செயலாளர் பிரிவில் முழு நாடும் ஒன்றாக தேசிய செயல்திட்ட நிகழ்வுகள் பிரதேச செயலக நிர்வாக உத்தியோகத்தர் ACM ஃபலீஸ் தலைமையில் முன்னெடுக்கப்படுகின்றது.
இன்று தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபை அபிவிருத்தி உத்தியோகத்தர் ராசிக் நபாயிஸின் ஒருங்கிணைப்பில் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டதுடன் முச்சக்கர வண்டிகளில் ஸ்டிக்கர்களும் ஒட்டப்பட்டன. கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய சமூக போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரியும் பிரதான போலீஸ் பரிசோதகருமான ALA வாஹித் உட்பட பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள உத்தியோகத்தர்கள் பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்த வேண்டாம் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு பிரிவின் புகை போக்கியில் இருந்து மிக அதிக அளவில் கரும்புகை வெளியேறி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புகாமி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ වෙලාව වෙනකොට නොරොච්චෝලේ බලාගාරේ එක ප්ලාන්ට් එක සම්පූර්ණ චිමිනියෙන් நுரைச்சோலை மின் உற்பத்தி நிலையத்தின் ஒரு பிரிவின் புகைப்போக்கிலிருந்து தற்போது மிக அதிக அளவில் கரும்புகை வெளியேறி வருகிறது. தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்துவதால் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக நேற்று ஒரு மின் உற்பத்தி பிரிவின் பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த சூழலில் அந்த புகைப்போக்கியில் உள்ள வடிகட்டி அமைப்பு நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின் உற்பத்தி நிலையத்தின் தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்தி மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டதே இந்த நிலைக்கு காரணமாகும். எனவேதான் தரம் குறைந்த நிலக்கரியை பயன்படுத்த வேண்டாம் என நாங்கள் கூறி வருகிறோம். இந்த நிலைமையினால் நுரைச்சோலை மற்றும் கட்பிட்டி உள்ளிட்ட சுற்றுப்புற பகுதிகளுக்கு பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இப்பகுதியில் வாழும் பெண்கள் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியமாக வாழும் உரிமையை அரசாங்கம் பறித்துள்ளது. இது குறித்து நாடாளுமன்றத்தில் உரிய விளக்கம் அளிக்கப்பட வேண்டும். பெண்களின் நலன் கருதியாவது இந்த நச்சு புகை வெளியேற்றத்தை உடனடியாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுற்றுச்சூழலை பாதுகாக்காவிட்டால் எவருக்கும் ஆரோக்கியமாக வாழ முடியாது. எதிர்கால சந்ததியினரை ஆரோக்கியமாக உருவாக்க முடியாது. කාන්තාවන්ගේ නාමවත් මේක නිවැරදි කරන්න කියලා විශේෂයෙන් ඉල්ලීමක් හරියට කරනවා. நுரைச்சோலை லக்விஜய மின் உற்பத்தி நிலையத்தில் அண்மைய காலங்களில் பயன்படுத்தப்பட்ட தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக மின் உற்பத்தியில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் பாரிய சுற்றுச்சூழல் பாதிப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான விசேட அறிக்கை நேற்று நாடாளுமன்றத்தின் உட்கட்டமைப்பு மற்றும் மூலோபாய அபிவிருத்தி பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவிடம் கையளிக்கப்பட்டது. 2025 டிசம்பர் முதல் 2026 பிப்ரவரி வரையிலான காலப்பகுதியில் தற்போதைய விநியோகஸ்தரிடமிருந்து பெறப்பட்ட 9 நிலக்கரி கப்பல்களின் தரம் குறித்து இந்த அறிக்கையில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. முன்னைய விநியோகஸ்தரின் நிலக்கரியை பயன்படுத்திய போது ஒவ்வொரு அலகிலும் சராசரியாக 300 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்ட போதிலும் தற்போது அந்த அளவு வெகுவாக குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கு அதிக அளவிலான நிலக்கரி எரிக்க வேண்டியுள்ளதால் உற்பத்தி திறனின் பாரிய பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாட்டினால் சாம்பல் வெளியேற்றம் 100க்கு 102 வீதத்தால் அதிகரித்துள்ளதுடன் கார்பன் மோனாக்சைடு மற்றும் சல்பர் டை ஆக்சைடு போன்ற நச்சு வாயுக்களின் வெளியேற்றமும் உயர்வடைந்துள்ளது. இது சுற்றாடல் பாதுகாப்பு அனுமதி பத்திர நிபந்தனைகளை மீறும் அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. தர பரிசோதனைகள் முழுமையடையும் முன்னரே நிலக்கரியை பயன்பாட்டிற்கு எடுத்தமை முற்றும் முறையான நிராகரிப்பு நடைமுறைகள் பின்பற்றப்படாமை குறித்தும் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தனது அறிக்கையில் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இலங்கையை சுண்டு என குறிப்பிட்டதாக கூறப்படும் ஜனாதிபதியின் கருத்திற்கு முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன கண்டனம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இலங்கையை சுண்டு என குறிப்பிட்டதாக கூறப்படும் ஜனாதிபதியின் கருத்து முழு நாட்டிற்கும் இழைக்கப்பட்ட பாரிய அவமதிப்பாகும் என முன்னாள் ஆளுநர் லக்ஷ்மன் யாப்பா அபேவர்தன கண்டனம் தெரிவித்துள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர், இலங்கை தலைவர்கள் வரலாற்றில் தாய் நாட்டை பற்றி பெருமையுடன் பேசிய நிலையில் இவ்வாறான கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து அவர் கருத்து தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதல் குறித்து இந்தியா முன்கூட்டியே எச்சரிக்கை வழங்கியிருந்த போதிலும் தற்போது நாட்டின் புலனாய்வு அமைப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் சில முக்கிய அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சந்தேக நபர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார்.
சர்வதேச புலனாய்வு அறிக்கைகள் தாக்குதலின் சூத்திரதாரிகளை சுட்டிக்காட்டியிருந்த போதிலும் அரசாங்கம் மக்களையும் கருதினாலையும் ஏமாற்றி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சட்டத்தின் ஆட்சி அனைவருக்கும் சமமாக அமுல்படுத்தப்படவில்லை என்றும் சிலருக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு மற்ற ஊழல் குற்றச்சாட்டுகளில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் சாடினார். மத்திய கிழக்கில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் அரசாங்கம் அக்கறை காட்டவில்லை என்றும் இந்தியா தனது தொழிலாளர்களை விசேட விமானங்கள் மூலம் மீட்டு வரும் நிலையில் இலங்கை அதற்கான திட்டம் அறிவிக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். அதேபோல தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட 1,00,000க்கும் அதிகமான மக்களில் சுமார் 3000 பேருக்கு மட்டுமே நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்ட நிதி உதவி பெரும்பாலான மக்களை இன்னும் சென்றடையவில்லை என்றும் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் அரசாங்கம் எடுத்த பல தீர்மானங்கள் தரை மட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்படாத நிலையில் நாட்டின் பல்வேறு சட்ட கட்டமைப்புகள் சீர்குலைந்துள்ளதாகவும் லக்ஷ்மண் யாப்பா அபியவர்த்தன மேலும் தெரிவித்தார். අතියටම මුළු රටටම ඉතාමත්ම කනගාටුදායක තත්ත්වයක් අපේ රටේ නායකයා අපේ රට ගැන මේ විදියට ප්‍රකාශ කිරීම පිළිබඳ. පාර්ලිමේන්තුවේ මේ පිළිබඳ අපි කනගාටුව ප්‍රකාශ කරනවා වගේම දැඩි පිළිකුලෙන් ඒ කතාව ප්‍රතික්ෂේප කරනවා. காணாமல் போன யாழ் மீனவர்கள் இந்தியாவில் கரையொதுங்கினர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை ஊரணி கடற்பகுதியில் இருந்து கடந்த வெள்ளிக்கிழமை மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 2 காணாமல் போன நிலையில் தமிழ்நாடு அரியமான் கடற்பரப்பில் வைத்து தமிழ்நாடு கடலோர காவல்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த 2 மீனவர்களும் மீன்பிடிக்க சென்ற நிலையில் அவர்களின் படகு பழுதடைந்து இந்திய கடல் எல்லைக்குள் சென்று கொண்டிருந்தது. அதனை அவதானித்த இந்திய மீனவர்கள் குறித்த படகினை தமது விசைப்படகால் இழுத்துச் சென்று மீனவர்களுக்கு உணவும் நீரும் வழங்கி இலங்கை கடல் எல்லையில் விட்டுச் சென்றனர். பின்னர் கடல் அலையினால் அடித்துச் செல்லப்பட்ட படகு மீண்டும் இந்திய கடல் எல்லை கப்பால் சென்ற நிலையில் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் வடக்கு கரையில் மீட்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பெண்களுக்கான அபிவிருத்தி திட்டம் தொடர்பில் மட்டக்களப்பில் கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய நாடுகளில் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் கிழக்கு மாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பெண்களுக்கான அபிவிருத்தி திட்டம் தொடர்பான கலந்துரையாடல் மட்டக்களப்பில் நடைபெற்றது. சர்ச் ஃபார் காமன் கிரவுண்ட் நிறுவனத்தின் அனுசரணையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி செயல் திட்டத்தில் பெண்களுக்கான அபிவிருத்தியில் அரசியல் செயல்பாடுகளில் பெண்களின் பங்களிப்பு, அவர்கள் முடிவெடுக்கின்ற அரசியல் செயல்பாடுகள், செயல்திறன்கள் தொடர்பாக இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. முதல் கட்டமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ளூராட்சி மன்றங்களிலும் ஏனைய நிறுவனங்களிலும் பெண்களுக்கு தடையாக இருக்கின்ற சவால்களை அடையாளம் கண்டு அதற்கு தீர்வு காணக்கூடிய சில பரிந்துரைகளை முன்வைத்தனர். உதவி மாவட்ட செயலாளர் ஜி பிரணவன் தலைமையில் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டத்தின் சிரேஷ்ட முகாமியாளர் MIM சதாதின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் மனித உரிமை ஆணைக்குழுவின் மட்டக்களப்பு மாவட்ட இணைப்பாளர் AL இசதின், உள்ளூராட்சி மன்ற உதவி ஆணையாளர் MRF ரிப்காபா உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலில் இன்று அவர்களால் பல்வேறுபட்ட கருத்துக்கள், முக்கியமான கருத்துக்கள் இங்கு முன்வைக்கப்பட்டது. எனவே அந்த கருத்துக்களை உட்படுத்தி நாங்கள் இறுதியான ஒரு அறிக்கையினை தயாரித்து அந்த அறிக்கையில் நாங்கள் பரிந்துரைகளில் அடையாளம் காணப்பட்ட சில முக்கியமான பரிந்துரைக்கப்பட்ட விடயங்களில் முன்னுரிமைப்படுத்தப்பட்ட சில விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் தற்பொழுது ஒரு மானிய திட்டத்தினை வழங்கி அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய மாவட்ட மட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனத்தினை, அதாவது பெண்கள் தலைமை தாங்கி நடாத்தி செல்லப்படுகின்ற ஒரு நிறுவனத்தினை நாங்கள் அடையாளம் கண்டு அதனை தெரிவு செய்கின்றோம். எனவே அந்த நிறுவனத்தினூடாக அடையாளம் காணப்பட்ட அந்த பிரச்சினைகளுக்கான தீர்வுகளில் பரிந்துரைக்கப்பட்ட 2 அல்லது 3 விடயங்களை நாங்கள் எதிர்காலத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு உத்தேசித்துள்ளோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நுவரெலியாவில் தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியிருந்து 19 மாணவர்களுக்கு ஆங்கில பாட செயலமர்வு நடத்தப்பட்டது. நுவரெலியா மாவட்டம் கந்தபளை பகுதியில் தித்வா புயல் காரணமாக பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியிருந்து இவரிடம் நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களுக்கான ஆங்கில திறன் தொழில் வழிகாட்டல் செயலமர்வு நுவரெலியாவில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. நுவரெலியா கல்வி வலயத்தின் கோட்டக்கல்வி பணிப்பாளர் நிக்கலஸ் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இந்த செயலமர்வு
பிரிட்டிஷ் ஆலோசனை மன்றத்தினூடாக முன்னெடுக்கப்பட்டது. இச்செயலமர்வில் பங்கு பற்றிய 19 மாணவர்களுக்கு நுவரெலியா வலய கல்வி பணிப்பாளர் DMSD திசநாயகவினால் பரிசில்களும் சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் நுவரெலியா கல்வி அபிவிருத்தி உதவி கல்வி பணிப்பாளர் கிருபாகரன், மேலதிக உதவி கல்வி பணிப்பாளர் ஸ்ரீகாந்த், வலய கல்வி காரியாலய அதிகாரி அஜித், ஆசிரிய ஆலோசகர் மேரி, வளவாளர் ஞானவள்ளி, பிரிட்டிஷ் ஆலோசனை மன்றத்தின் உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. கண்டி தெல்தோட்ட வைத்தியசாலை தரம் குறைக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் இம்ரான் மஹ்ரூப் MP கேள்வி எழுப்பியுள்ளார். கண்டி தெல்தோட்ட வைத்தியசாலை பிரதேச வைத்தியசாலையாக தரம் குறைக்கப்பட்டமை தொடர்பில் இம்ரான் மஹ்ரூப் MP கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தின் கேள்வி பதில் நேரத்திலேயே அவர் இவ்விடயம் குறித்து கேள்வி எழுப்பினார். இந்த தெல்தோட்ட அனுர டேனியல் மாவட்ட வைத்தியசாலை ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது அது ஒரு மாவட்ட வைத்தியசாலையாகவே ஆரம்பிக்கப்பட்டது. எனினும் அவ்வைத்தியசாலை தற்போது தரம் குறைக்கப்பட்டு ஒரு பிரதேச வைத்தியசாலையாக உள்ளது. இன்று பாரிய வைத்திய தேவைகள் அதே போன்று சுகாதார தேவைப்பாடுகள் காணப்படுகின்ற அந்த பகுதியிலே இந்த வைத்தியசாலை தரம் குறைக்கப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் என்னவென்பதை கௌரவ அமைச்சர் அவர்கள் இந்த இடத்திலே தெரிவிக்க முடியும். இலங்கையில் உள்ள அனைத்து நிலையங்களையும் வரைபடமாக்கும் விசேட வேலை திட்டம் ஆரம்பம் என அமைச்சர் KT லால்காந்த தெரிவித்துள்ளார். அண்மை காலமாக எமது நாட்டில் பாரிய நிலக்கொள்கைகள் இடம்பெற்றுள்ளதாக அமைச்சர் விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள அனைத்து நிலங்களையும் வரைபடமாக்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று விவசாய, கால்நடை, நிலம் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் KT லால்காந்த் அவர்களின் தலைமையில் நேற்று நில அளவை திணைக்களத்தில் நடைபெற்றது. සියල්ලෙන් පේන එක දෙයක් තියෙනවා. කියන්නේ අපේ රාජ්‍ය නිලධාරීන් දක්ෂයි. ඇත්තටම අපේ රාජ්‍ය නිලධාරීන් දක්ෂයි. ඒ දක්ෂකම රටට ගන්න නම් எமது அரசு அதிகாரிகள் திறமையானவர்கள். அந்த திறமையை நாட்டுக்காக பெற்றுக்கொள்ள வேண்டுமாயின் அதற்கு பொருத்தமான சமூக, கலாச்சார மற்றும் அரசியல் சூழல் நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஒரு காலத்தில் எமது அதிகாரிகளின் திறமையை பயன்படுத்த முடியாமல் போனது. கடந்த காலங்களில் திறமைகளை தவறான வழிகளில் பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருந்தன. இந்த திட்டத்தினூடாக எமது அதிகாரிகளின் திறமையை எம்மால் உலகுக்கு காட்ட முடியும். ஒரு இலக்கை நோக்கி அர்ப்பணிப்புடன் செயல்படுவதை நாம் முழு நாட்டிற்கும் பரப்ப வேண்டும். அண்மையில் ஒரு ஊடகவியலாளர் என்னிடம் ஒரு கேள்வியை கேட்டார். 40 வருடங்களாக ஒரே இயக்கத்தில் பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியாக பணியாற்றும் போது சோர்வாக இல்லையா என கேட்டார். அப்படி சோர்வு வருவதில்லை. அந்த இலக்கிற்காக அர்ப்பணிப்புடன் வேலை செய்யும் போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்கிறது. அந்த மகிழ்ச்சியினால் சோர்வு என்பது ஒருபோதும் தெரிவதில்லை. மகிழ்ச்சியாக பணியாற்ற தேவையான சூழல் அவசியம். எமது அமைச்சு 5 அமைச்சுக்களின் ஒருங்கிணைப்பாகும். முன்னர் இந்த 5 அமைச்சுக்களுக்கும் 5 செயலாளர்கள் இருந்தனர். இப்போது 5 அமைச்சுக்களின் பணிகளை ஒரு செயலாளர் செய்வது என்பது எவ்வளவு பெரிய அர்ப்பணிப்பு. அதற்கு விசேட கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதில்லை. எமது அரசு அதிகாரிகளால் முடியும். பல்வேறு காரணங்களால் சில முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருந்தன. நான் இந்த அமைச்சை பொறுப்பேற்ற பின்னர் எதிர்நோக்கிய ஒரு பிரச்சனை என்னவென்றால், உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் எமது நாட்டின் பொருளாதாரத்திற்காக முதலீடு செய்ய முன்வருகிறார்கள். நிலங்களை கேட்கிறார்கள். அமைச்சராக என்னால் அவர்களுக்கு ஒரு நிலத்தை காட்ட முடியாதுள்ளது. சிலரிடம் உங்களால் முடிந்தால் ஒரு நிலத்தை கண்டுபிடித்து வாருங்கள், அந்த நிலத்தை உங்கள் திட்டத்திற்காக நாம் தயார் செய்து தருகிறோம் என்று சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஒரு நாடாக நாம் எங்கே இருக்கிறோம் என்று பாருங்கள். நில சீர்திருத்த இந்த திட்டத்தின் மூலம் எமக்கு தேவையான தீர்வை நோக்கி நகர முடியும். அதனால் தான் இது எனக்கு மிகவும் முக்கியமானது. அனைவரும் முன்னேற வேண்டுமென்ற எண்ணம் கொண்டுள்ளனர். அது நாட்டின் பொருளாதாரத்திற்கும் முக்கியமானது. அதற்கு நிலம் என்ற காரணி அவசியம். இந்த திட்டத்தை நாம் விரைவில் ஆரம்பிக்க வேண்டும். இதன் போது பல சிக்கல்கள் வரலாம். அவற்றுக்கு தீர்வுகளை கண்டு முன்னேறுவோம். அரச ஊழியர்களுக்கு நாம் கௌரவம் அளிக்க வேண்டும். நாம் அனைவரும் இணைந்து இதனை முன்னெடுத்து செல்வோம். රට වෙනුවෙන් කරපු එක ගැන ඒ කියන්නේ අපි ඉන්න තැනකින් පොඩි මේක පොඩි පිම්මක් පණින එකක් නේ. හිර වෙලා ඉඳලා පියවරක් තියලා තියෙනවා. ඒක වැදගත්. එහෙම තමයි යන්න වෙන්නේ.
இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். அனுசரணை வழங்கியோர் சந்தோஷமான எதிர்காலத்திற்கு செலின்கோ லைஃபுடன் உங்கள் ஓய்வு காலத்தை திட்டமிடுங்கள். எவருக்கும் சளைக்காத எனது ஏர்டெல் வாழ்விற்கு சுபமான இணைப்பு.